நீலனு நீலியுமா பிறந்திருக்கிறார். யார பழி வாங்க பிறந்தா? யாரு யாரு யாரு? வேதியனை பழி வாங்கப்பா. நானும் நம்மளே நினைச்சிட்டு. ஆமா, வேதியன் இறந்துட்டான். நம்மளதான் பிடிக்காது. பிடிக்காதா? நம்மள பிடிக்கும். தப்பு செஞ்சவங்கள தானே பழி வாங்குவா. வாங்குவாள் ஐயா. நீ தங்கமான மனுஷன், தரமான மனுஷன்ல. அவங்க யாருமே கேட்டாலும் எடுத்தாலும் ஒண்ணும் செய்ய முடியாதா? சரி, சொல்லக்கூடாதா? ஆமா. அப்போ நீலனும் நீலியாக வந்து பிறந்திருக்கிறாள. பட்டனை பழி வாங்குவதற்காகவே வந்து பிறந்திருக்கிறாள் அல்லவா? அப்போ பட்டனும் மறு உயிர் வாங்கணும்னு சொன்னா எங்க எங்க பிறந்து எங்க வருகிறான்? காவேரி மாம்பட்டணம். சரி, என்ன பட்டணம்? எங்க எங்க எங்கயா? காவேரி பூம்பட்டணம். காவேரி பூம்பட்டணம். காது கேட்டுச்சா? காவேரி பூம்பட்டணம். சரி, அங்க யாருக்குப்பா? யாரு யாரு யாருக்கு தாயி? அதாவது செட்டியாரா வந்து பிறந்திருக்காரு. செட்டியார் காலத்துல, அந்த காலத்துல பூசாரியா பிறந்தவர். சரி, மறு உறவி எடுத்து மறுபிறவி எடுத்து செட்டியாரா பிறந்திருக்காரு. செட்டியாருக்கு மகன். சரி, செட்டியாருக்கு மகன்னா செட்டியார் தானே. என்ன வேலை பாக்குறாரு? என்ன வேலை பாக்குறாரு? வியாபாரப்பா. ஓ, வியாபாரம். வியாபாரத்துல கணக்கு தப்பாம பாக்கணும். ஓ, வியாபாரம்னு சொன்னாலே தப்பாம பார்த்தா நல்லது. ஆமா. சரி, சரி. அப்போ அந்த செட்டியார் வளையால் வியாபாரம் பார்க்க வேணுமே என்று சொல்லி அவங்க அப்பா சொல்லுறாரு, ஏ மகனே, எந்த நாடுனாலும் போகலாம். செட்டியாரோட அம்மா சொல்லுகிறாரு, ஆமா, தாய் சொல்ல தட்டாம கேளு சொல்லு. சரி, தென்னாடு மட்டும் நீ போக கூடாது. தென்னாடு மட்டும் போகவே கூடாதப்பா. ஆமா, நீ வடநாடு போகணும்னு சொன்னா உனக்கு வாழ்வு உண்டு. வாழ்வு உண்டு. கீழ்நாடு போகணும்னு சொன்னா உனக்கு எப்போதுமே வாழ்வு உண்டு. கீர்த்தி பெற்று வருவப்பா. மேல்நாடு போகணும்னு சொன்னா உனக்கு எப்போதுமே வாழ்வு உண்டு. மேன்மை உண்டு. மலையாள வெண்குட்டி நல்லா இருக்கு. ஆனா தென்னாடு போகணும்னு சொன்னா உனக்கு வாழ்வு கிடையாது. திரும்பி வர மாட்டேன். எப்போதுமே தென்னாடு மட்டும் போகவே கூடாதப்பா. போகாத மகனே என்று. ஆமா, அது யமன் திசை. யமன் திசையா உனக்கு ஆகாதப்பா. தென் திசை நமக்கு யமன் திசை. ஆமா, எனக்கு என்ன உன்னுடைய சாதகத்துல அப்படி இருக்கு. ஆமா, தென்னாட்டுக்கு மட்டும் வியாபாரத்துக்கு போகவே போகாது. அது யமன் திசை. யமன் திசை அல்லவா? சரி என்று சொல்லி போட்டு அப்போ தாயார் சொல்லி தட்டாம, சரி, யாரு யாரு யாரு? செட்டியாரும் வளையல் வியாபாரம் பார்க்க வேண்டும் என்று சொல்லி வளையல் வாங்கலையோ? வளையல் வாங்கணும் ஐயா. நம்ம கண்ணாடி வளையல் இருக்கு. சரி, எல்லா வளையலும் இருக்கு. இருக்கா? இருக்குதா? அப்படியே வளையல் வியாபாரம். லப்பர் வளையல் இருக்கா? லப்பர் வளையல் இருக்கு. எல்லா வளையலும் இருக்கு. நமக்கு வளையல் இருக்கா? எல்லாம் இருக்குயா. கண்ணாடி வளையல் இருக்கா? இருக்கியா? கண்மை இருக்கா? சூரிகாப்பு இருக்கா? எனக்கு சூரிகாப்பு முன்ன பின்ன பார்த்தா தெரியும். எல்லாம் உண்டு பண்ண மாட்டேன். எல்லாம் உண்டு. சரி, அப்ப அந்த செட்டியார் வளையல் வியாபாரம் பார்க்க வேண்டும் என்று ஒரு வாரமா வளையல் வியாபாரம் பார்த்துக்கிட்டே வராரு. சரி, அவர் வரக்கூடிய வேலையிலே சோழ நாட்டுல சோழ நாட்டுல நீலனும் நீலியும் பிறந்திருக்கிறல்ல. அவ ஆடு மாடு எல்லாத்தையும் சாப்பிட்டதுனால டீ நிறையப்பா. ஆட விட மாட்டா, ஒரு மாட விட மாட்டா. அவ சும்மா மனுஷியா பிறந்தாளா? நீலியா பிறந்திருக்கிறல்ல. அட்டகாசம் செய்யத்தானே செய்வா. இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆடு மாடுகளை தின்ற காரணத்தால தினத்துல பார்த்தாங்க. ஊர் பொதுமக்கள் என்ன சொன்னாங்க? என்ன சொல்லுகிறார்கள்? ஊர் பொதுமக்களுக்கு ஒரு கஷ்டம்னு சொன்னா மன்னனை தேடித்தானே வரணும். ஆமா, சரி. அப்ப சோழ மகாராஜனை இழுத்து சொல்லுகிறார், ஐயா மன்னவரே, ஊர்ல ஆடு மாடுகள் திடீர்னு காணாம போகுது. சரி, என்ன காரணம்னு தெரியல. தெரியவில்லையே. தெரியவில்லையே. ஆனாலும் அது யாருன்னு தெரியல. ஊர்லாம் ஒரு பிரச்சனை மன்னன் சொல்ல வரையே. சரி, மன்னனுக்கே ஒரு பிரச்சனையா? யார்கிட்ட போய் சொல்ல? அப்ப மன்னன்ட்ட வந்து சொல்லுறாரு, மன்னனுக்கும் அது யாருன்னு தெரியல. சரி, அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு இரவோடு இரவாக எல்லாரும் காவல் இருப்போம் ஊருக்கு. சரி, அப்ப அந்த ஆடு மாடை யாரு சாப்பிடுதான்னு தெரியும். கண்டிப்பா தெரிஞ்சிடும் என்று சொல்லி ஊரார் எல்லோரும் காவல் காத்து வரக்கூடிய நிலையத்திலே ஒரு நாளைய தினத்திலே நீலனும் நீலியும் வந்தாங்க. என்ன செய்கிறார்கள்? சோழ மகாராஜன் வீட்டை விட்டு சரி வெளியே வந்து ஆடு மாடு கோழி சேவல் சரி எல்லாத்தையும் பிடிச்சு சாப்பிடுதாங்க. 12 மணிக்கு கிளம்பிடுறாங்க. 12 மணி. நீலனும் நீலியும் 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அவங்க தெய்வமா எல்லாம் பிறந்திருக்கா. அவங்க வீட்டுல போடுற சாப்பாடு பத்த மாட்டேங்குது. அதனால ஊர்ல இருக்க எரும மாடு, பசு மாடு, கோழி
சரியா போச்சு. அதெல்லாம் பிடிச்சி சாப்பிட்டாதான் உங்களுக்கு வயிறு நிறையுது. இதெல்லாம் அனுபவத்துல சொல்றது மாதிரிலாம் இருக்கு. சாப்பாடு பார்த்தா சரி. இவன் உனக்கு எவ்வளவு நேரம் சாப்பிட்டுன்னு சொல்லிட்டாங்க கோயில். எப்ப நான் 2 கிளாஸ் பாயசம் சாப்பிட்டுருக்கோம். பாயசமே 2 கிளாஸ் போயிடுதா? சரியா போச்சு. கொஞ்சம் போல. சரி இருக்கு. தும்பிக்கை மட்டும் தான் வேணும். ஆமா சரி. அப்ப தான் பார்த்தார். ஆமா. அப்ப ஊரார்கள் எல்லாரும் பாக்குறாங்க. ஆமா. இத்தனை நாள் நம்ம யாரோ இந்த ஆடு மாடுகளை சாப்பிடுதாங்கன்னு நினைச்சோம். சரி. ஆனா நம்ம மன்னனுக்கு பிறந்த இந்த 2 குழந்தைகளுமா திங்கிறது. இப்படி திங்கிறது அல்லவா? அப்போ எல்லாரும் வந்து சொல்லுறாங்க. என்ன சொல்லுகிறார்கள்? ஏ மன்னவா, சோழ மகாராஜா. ரோஜா ராஜா. ரோஜா பூ யாவத்துல குழந்தை பெத்தேன்னு சொன்னீங்களே, அதத்தான் சொல்லியிருக்கேன். சரி. அப்ப நாம் பார்த்தார் ஊர் மக்கள் எல்லாம் என்ன சொல்லுங்க? ஐயா சோழ மகாராஜா, மன்னராஜா, ஆடுகளை மாடுகளை காணலன்னு சொல்லி உங்ககிட்ட வந்து சொல்ல வந்தோம். ஆனால் அந்த ஆடுகளையும் மாடுகளையும் சாப்பிட்டதே உங்க பிள்ளைகள் தான். அவங்க பிள்ளைகள் தான். பிள்ளைகளா பிறக்கவில்லை, இது பேயாக பிறந்திருக்கு. இந்த பிள்ளைகள் இந்த சோழ நாட்டுக்கு ஆகாது என்று சொல்லி அப்போ அந்த சிறு குழந்தை தன்னை சோழ மகாராஜ மன்னர் அந்த நீலனையும் நீலியையும் அந்த நீலியையும் அந்த காட்டுக்கு தான் அனுப்பினாரே. பார்த்தார் சோழ மகாராஜா. நாமளும் நினைச்சோம் ஆடு மாடுகள் களவு போயிருக்குன்னு சொன்னா ஊர்ல யாரோ இருக்குன்னு சொல்லி. ஆனா நமக்கு பிறந்த இந்த 2 குழந்தைகளுமா அப்படி இருக்கிறது. என்ன பாவம் செய்தோம்? பெண்ணாக பிறக்கல, பேயாக பிறந்திருக்கிறது. குழந்தையாக பிறக்கல, கொடிய நீலியாக பிறந்திருக்கிறது. அப்படி இல்லப்பா, குழந்தை மாதிரியா இருக்கு. இல்லப்பா. சரி. ஆடையும் மாடையும் பிடிச்சு திங்கது அப்ப பிள்ளை இல்லதானே? கிடையாது. இந்த பிள்ளைகள் இனி சோழ நாட்டுக்காகாது, நாட்டுக்கே ஆகாது என்று சொல்லி நீலனையும் நீலியையும் அப்படி காட்டுக்குள்ள கொண்டு போய் விட்டாங்க. காட்டுல கொண்டு போய் விடுகிறார். 2 பேரும் எதற்கு பிறந்தாங்க? எதற்காக? பட்டனை பழி வாங்க பிறந்திருக்கிறாங்க. அப்ப அந்த பட்டன் செட்டியாராக வடிவம் கொண்டு வளையல் வித்து கொண்டு வருகிற போது அப்ப நீலன் இருக்கிறாமல்ல, என்ன சொல்லுகிறார்? ஒரு வேப்பமராக, சரி, ஒரு வேப்ப மரமாக நின்று அப்படி நிக்கிறாரு. சரி. செட்டியார் வளையல் வித்து கொண்டு வரும்போது வரக்கூடிய வேளையில அதற்கு ஒரே களைப்புப்பா. ஆமா, ஏன்னா அவர் சும்மா வரல, பந்தியம் மட்டும் தள்ளிட்டு வரல. சத்தம் வளையல் வாங்கலையோ, வளையல். ஆடும் மேடும் ஊருக்குள்ளையும் போய் அலைஞ்சி மழையிலையும் வெயிலையும் அலைஞ்சி வளையல விக்காரு. அது பொம்பளை வரத மூலையில வாங்கிட்டா போது நாங்களாம் வளையல லேசுக்குள்ள எடுத்துருவோமா? எடுக்க மாட்டீங்களா? சேலைக்கு மேட்சா கேட்பேன். ஆமா, விக்கவனுக்கு இருக்கு. ஆமா, அவரு விக்கக்குள்ள திரும்பி பார்த்தா 2 ஜோடி வளையல் எடுத்து வச்சுக்கிடுவேன். ஆமா, அது ஒரு இல்ல. சரி, அப்பெல்லாம் பல வேலை இருக்கு, அதனால டயர்ட் ஆயிட்டாரு. என் கைக்கு அம்சமா இருக்கணும், பெருசா ஆயிடக்கூடாது. கைக்குள்ள போனா அங்கிட்டு இங்கிட்டு போக கூடாது, கரெக்டா இருக்கணும். உட்கார வச்சு செஞ்சு கொடுக்கணும். என் கையை பிடிச்சி வளையல் போட்டாரு, என் கையை தொடாம வளையல் போடணும். ஆமா, சரி. அப்பெல்லாம் வியாபாரம் பார்த்துட்டு டயர்ட் ஆகி வராரு. ஆமா. சரி. அப்ப அந்த செட்டியார் வளையல் வித்து கொண்டிருக்கும் போது அவருக்கு ஒரே களைப்பா இருக்கிறது. சரி. அப்ப அங்க பழையநல்லூர்ல திருவிழா நடக்குமா? அப்ப அந்த வேப்ப மரத்தடியில ஒரு நிழலா இருக்குன்னு சொல்லி அதுல உட்கார்ந்து இருக்காரு. வேப்ப மரத்து நிழல்ல போய் படுத்து பாருங்க தாய். அவர் நல்ல சுவாச சொட்டி கெட்டிச்சோறு கட்டி கொண்டு வராரு. அந்த வேப்ப மரத்துக்கு கீழே உட்கார்ந்து நல்லா அந்த தோசையை சாப்பிட்டுட்டு நல்லா ஒரு குடத்துல தண்ணிய போய் ரெஸ்ட் எடுத்தாரு. சரி. அப்போ அங்க வேப்ப மரமாக இருக்கிறது நீலன். ஆமா, அங்க வந்து களைப்பு. சரி. வேப்ப மரமா இருக்குது நீலி, நீலனா இருக்கிறது வந்து யாரு? அணில் உருவத்துல மரத்துல இருக்கான். அடேங்கப்பா. சரி. ஆமா, அப்பதான் அங்க வந்து களைப்பு தீர இருக்கிறாரு. சரி. செட்டியர் வந்து வளையல் வித்து கொண்டு இருக்கும் போது இருக்கக்கூடிய வேலையில அங்க இருந்து வருகிறார் நீலி. சரி. யோ செட்டியாரே, வளையல் தாரீங்களா?
தாரீங்களா இப்படியே வா. செட்டியார் நல்லா கண் அசந்து தூங்குதாரு. அவ சும்மா வந்து கேப்பாள் ஐயா. எழுப்பி எழுப்பி ஒரு தடவை கன்னி பெண்ணா வந்து நிக்கா, ஒரு தடவை பாட்டியா வந்து நிக்கா, ஒரு தடவை இப்படி சின்ன பிள்ளையா வந்து நிக்கிறா. அங்கிள் அங்கிள் அப்படிங்கிறா. அவ பெண்ணா பிறந்தானா ஒழுங்கா வந்து கேப்பா. ஒரு திருப்பி 80 வயசுல ஒரு பாட்டியா வந்து வேற பிள்ளை செட்டியாரு வலையில குடும்பியா அப்படின்னு கேக்குறா. 85 வயசு பாட்டி மாதிரி. ஆமா. ஓ அங்கிள் வலையில கொடுங்க சரி அப்படின்னு ஒரு திருப்பி வந்து கேட்கா. சரி சின்ன பிள்ளை மாமா மாமா வலையகு மாமா அப்படிங்க. சரி அவ யாரு? நீலி. பெண்ணா பிறந்தானா ஒழுங்கா வந்து கேப்பறா. பலிக்கு பலி வாங்க வந்திருக்காள்ல. அப்போ அப்படி ஒவ்வொரு சொர்பத்தையா மாத்தி கேட்கும்போது செட்டியாருக்கு ஒரே பயம். என்ன யாரா இருக்கும், பெண்ணா இல்ல பேய் மாதிரி தெரியுறா என்று சொல்லி அப்படி போய்கொண்டே இருக்கிறாரு. அப்பவும் திரும்பவும் வந்து அந்த நீலியானவள், செட்டியாரே இங்க வித்தியன்னு சொன்னா உங்களுக்கு வளைய வியாபாரம் ஆகாது. அங்க பலகை நல்லூர்ல திருவிழா நடக்கு, அங்க போய் வளைய வியாபாரம் பண்ணுங்க, அங்க நிறைய வியாபாரம் ஆகும் என்று சொல்லி அந்த நீலியானவள் சொன்னபோது என்று அந்த நீலியானவள் சொன்னபோது செட்டியார் எங்கே வருகிறாரானோ வளையல் வாங்கலையோ அம்மம்மாரை, வளையல் வாங்கலையோ, வளையல் வாங்கலையோ அம்மம்மாரை, வளையல் வாங்கலையோ, வளையல் வாங்கலையோ அம்மம்மாரை, வளையல் வாங்கலையோ, வளையல் வாங்கலையோ அம்மம்மாரை, வளையல் வாங்கலையோ. வளையல் வாங்குறீங்களா? வளையல் 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 அப்படின்னு கேட்டுக்கிட்டே வர. அப்ப அங்க இருந்து வாரா நீலி. சுண்ணாம்பு தாரீரோ செட்டியாரே, சுண்ணாம்பு தாரீரோ, சுண்ணாம்பு தாரீரோ செட்டியாரே, சுண்ணாம்பு தாரீரோ, சுண்ணாம்பு தாரீரோ செட்டியாரே, சுண்ணாம்பு தாரீரோ, சுண்ணாம்பு தாரீரோ செட்டியாரே, சுண்ணாம்பு தாரீரோ. சுண்ணாம்பு தரலன்னா உங்களை சும்மா விட மாட்டேன், சுண்ணாம்பு தரலன்னா உங்களை சும்மா விட மாட்டேன், சுண்ணாம்பு தரலன்னா உங்களை சும்மா விட மாட்டேன், சுண்ணாம்பு தரலன்னா உங்களை சும்மா விட மாட்டேன். நீலியானவள் வந்து கேட்கிறாள் அல்லவா, ஏ செட்டியரே சுண்ணாம்பு தாரீரா, செட்டியரே சுண்ணாம்பு தாரீரா, சுண்ணாம்பு தரலன்னா உங்களை சும்மாவே விட மாட்டேன், சும்மாவே விட மாட்டேன், வெத்தலை தாரீரா, எனக்கு பாக்கு தாரீரா, பாக்கு தாரீரா, பாக்கு தரலன்னா உங்களுக்கு பாதி விட மாட்டேன். ஹலோ